ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐஎம்ஓ Hi. எம்ஜி அண்ட் எஸ்கே. உங்களை இன்னொரு கிரிக்கெட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஹாய். ஃபோர்த் T20 மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஸோ வேற லெவல் மேட்ச் ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம பேட்டிங் வழக்கம் போல சொதப்பல், அப்புறம் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி வேற. இங்கிலாந்தும் வேற லெவலில் ட்ரை பண்ணாங்க வின் பண்றதுக்கு. ஸோ ஒரு நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணமோ இது வந்து ஒரு நியூட்ரலாக தான் இருக்கும். ரொம்ப பாஸ்ட்டுக்கும் சப்போர்ட்டாகவும் ஒரு ஸ்பின்னுக்கும் சப்போர்ட்டாகவும் எல்லாம் இருக்காது அப்படின்னு சொன்னோம். ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி கிரவுண்டு பக்காவாக அமைஞ்சிச்சு. அதே மாதிரி நல்லாவே டப் கொடுத்தாங்க இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும். அவங்க வந்து வின்னிங் ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். பட் சின்ன சின்ன கான்ட்ரவர்சி எல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் நம்ம பேசுவோம். ஸோ ஓவராலா அந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கொஞ்சம் என்ஜாய் பண்ணீங்களா, இல்ல ஒரு ஒன் சைட் மேட்ச் மாதிரி தான் இருந்துச்சா? எம்ஜி நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல நம்ம மேட்ச் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்டிங்ல பேசுன மாதிரி தான். எப்படின்னா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனா அது ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அது இன்னைக்கு வந்து ஆன்சர் தெரியவா தெரிஞ்சு. ஆக்சுவலா சஞ்சீவ் சாம்சன் சாம்பியன் ட்ராப்ல ஸ்குவாட்ல ஏன் இல்லைன்றதுக்கு அழகா வந்து ஒரு ரீசன் கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அவருக்கு இருந்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பவுலிங்கும் சரி, நம்ம பெருசா நம்ம ஸ்பின்னை மட்டுமே வச்சு அட்டாக் பண்றோம். நம்ம ஒருவேளை ஸ்பின்னை வந்து அவங்க பார்த்து விளையாட ஆரம்பிச்சிட்டா ஒரு பேசர் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுன்ற இடத்துல லாஸ்ட் மேட்ச் ஒரு ஒரு ஸ்பேஸ் இல்லாதனால பவர் பிளே என்ன நடந்துச்சுன்னு தெரியும் நமக்கு. ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங்கே ப்ளூ பால் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல இது எதிர்பார்த்த வின் பண்ணாங்க. 3வது மேட்ச்ல கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஆக்சுவலா அந்த 4th மேட்ச் வந்து அவங்க சைடு பியூரா போன மாதிரி தான் இருந்துச்சு மேட்ச். நம்ம சைக்கிள் வந்து யாருன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் மேட்ச் எஸ்கே சொன்னாரு, ஒரு ப்ரிவியூ கூட சொன்னாரு, ஹார்திக் பாண்டியா வந்து பெருசா பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கல, அவர் கூட பெருசா ஆடல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் ஹார்திக் பாண்டியா இருந்து. சிவன் துபே ஹார்திக் பாண்டியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவங்க சைடு பவுலிங் வந்து எக்ஸ்ட்ராடினரியா பண்ணாங்க. வேரியேஷன் எல்லாம் பயங்கரமா கொண்டு வந்தாங்க. 100 போறாங்க, மறுபடியும் 150 140 மாதிரி எல்லாம் பாக்குறது வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டரா இருந்துச்சு மேட்ச் பார்க்கும்போது. எஸ்கே என்ஜாய் பண்ணீங்களான்னு கேட்டிங்களா? கண்டிப்பாக என்ஜாய் பண்ணேன். ஏன்னா ஒரு டாப் 2 டீம்ஸ் வந்து ஒரு பேட்டில் இருந்தால் இப்படி தான் இருக்கும். ஸோ நல்ல ஒரு யார் வின் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே கீழே போயிட்டு வந்தால் தான் அந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த மேட்ச் நல்லாவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அந்த 3 விக்கெட் ஆனோடனே ஒரே ஷாக்கிங், அவ்வளோ முடிச்சு விட்டாங்க போங்க, 5th மேட்ச் பாத்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அழகா வந்து ரிங்கு சிங் வந்து நீ என்ன வேணாலும் நடந்துக்கோ, நான் இப்படிதான் ஆட போறேன்ற மாதிரி சும்மா மரணமா வந்து அவர் நல்லா கொடுத்தாரு. அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி. அதை வந்து அப்படியே வந்து பின்னாடி வந்த ஹார்திக் பாண்டியாவா இருக்கட்டும், யாரு சிவம் டூபேவா இருக்கட்டும், எல்லாருமே செம்மையா வந்து பினிஷ் பண்ணி கொடுத்தாங்க. என்ஜாய் பண்ணீங்களா? கண்டிப்பா என்ஜாய் பண்ணேன். இன்னொரு விதத்தை பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா வந்து கண்டினியூஸா ஃபெயில் பண்ணியிருந்தாரு இதுல பேட்டிங்ல. அது வந்து இந்த மேட்ச்ல சரியாயிடுச்சுன்னு நினைக்கலாம். கண்டிப்பா வந்து இந்த மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே போச்சுன்னு நான் சொல்லுவேன். இல்ல, எனக்கு வந்து என்ன 2 கொஸ்டின் அது வந்து உங்ககிட்ட வைக்கிறேன். முதல் கொஸ்டின் என்னன்னா, இந்த நம்ம எப்பவுமே இந்த டாப் ஆர்டர் ஃபெயிலியர் வந்து நாட் ஓன்லி டெஸ்ட் மேட்ச், நாட் ஓன்லி T20, நமக்கு எல்லா ஃபார்மேட்லும் கண்டினியூவா வந்துட்டே இருக்கு இந்த டாப் ஆர்டர் நம்ம சொதப்புறது. ஏன்னா டாப் ஆர்டர் விழுந்த உடனே ரொம்ப ஒரு ஒரு மோசமான நிலைமைக்கு போயிடுறோம். அதே மாதிரி என்னன்னா, இந்த 5 பவுலர் 4 பவுலர் யூஸ் பண்ணவே தயங்குறோம். ஏன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து நீங்க ஹர்ஷ்தீப் சிங்கோட ஒரு நல்ல ஒரு பவுலரா எடுத்துட்டு போறீங்க. ஹார்திக் பாண்டியாவை நீங்க பவுலரா நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுவே ஒரு பேர்டன். இப்ப நீங்க 2வது பவுலர் வந்து இப்ப ஹர்திக் பாண்டியா போடுறாரு. ஒருவேளை அவருக்கு மோசமான நிலை, முதல் ஓவர்ல 20 ரன் போகுது. ஹர்ஷ்தீப் சிங்கோட ஓவர் வந்து சுத்தமா எடுபடல. அப்ப உங்களுக்கு யார் ஃபாஸ்ட் பவுலர்? யாருமே இல்ல. இந்த கேள்வி எனக்கு எப்பவுமே இருந்துட்டு. அதே மாதிரி நீங்க ஸ்பின்னர் போகும்போது என்ன பண்றீங்கன்னா, கண்டினியூவா ஒரு 3-4 ஸ்பின்னர் எடுத்துட்டு போயிடுறீங்க. நீங்க என்னதான் இந்தியன் கிரவுண்ட் ஆடினாலையும் அட்லீஸ்ட் 2 ஃபாஸ்ட் பவுலர், 2 ஸ்பின்னர், ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு போனா கூட ஒரு காம்பினேஷனா இருக்கும். 3 ஸ்பின்னர் எடுத்துட்டு போயிடுறீங்க, இல்ல 4 ஸ்பின்னர் எடுத்துட்டு போயிடுறீங்க. ஐ திங்க் அது வந்து ரொம்ப அவங்களை போட்டு நெருக்கிற மாதிரி ஆயிடுது. ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு ஒரு சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நீங்க அதுக்கு பதிலும் அங்கேயே இருக்குது. ஹர்ஷித் ராணா வந்து அந்த கன்கஷன்ல உள்ள வந்த உடனே அது உங்களுக்கு அந்த மேட்சை வின் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்கேஸ் நேற்று ஹர்ஷித் ராணா இல்லாட்டி கண்டிப்பா நீங்க யாரை வச்சு அப்ரோச் பண்ணிருப்பீங்கன்னே தெரியல. அது ஒரு கொஸ்டின். சோ இந்த கன்கஷனை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். இந்த 2 கொஸ்டினை நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டாப் ஆர்டர் ஃபிளாப் ஷோ ஆனாலும் எதுவுமே பண்ணாம இருக்கிற ஒரு ரெக்டிஃபிகேஷனே போகாம இருக்கிறதும், பவுலர்ஸ் வந்து சுத்தமா நம்ப மாட்டேங்கிறீங்க. ஒரே ஒரு பாஸ் பவுலர், பியூரா ஒரே ஒரு பாஸ் பவுலரோட தான் போறான்றீங்க. இந்த 2 டாபிக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இது ஒரு எப்படி பாக்குறதுன்னு தெரியல. இப்ப டாப் ஆர்டர் மட்டும் தான் பேட்ஸ்மேன், இந்தியாவில் யாரும் பேட்ஸ்மேன் இல்லாத மாதிரி அவங்க கிட்ட மட்டுமே கன்சிஸ்டன்ட் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு. நீங்க அது கொலாப்ஸ் ஆகும்போது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு பிளேயரை கூட்டு வரணும். நீங்க துரோம் ஜீரோ மாதிரி ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க.
பெருசா ஒரு இறக்கி கொடுக்கல, ஒரு ரிட்டர்ன் நம்ம லைஃப் இருக்கீங்க, பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மறுபடியும் அடுத்த மேட்ச் உட்கார வைக்கிறீங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வந்துடல. நமக்கு டாப் ஆர்டர்ல பேட்ஸ்மேன் இல்ல, அடுத்து ருத்ராஜ் கேக்வாட் இருக்காரு, ஜெய்ஸ்வால் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் டெஸ்டிங் நிறைய இருக்கு. தொடர்ந்து 4 மேட்ச் ஃபெயிலியர் பார்த்தோம். சஞ்சு சாம்சனோட ஃபெயிலியர். அடுத்த மேட்ச் என்ன பண்ணுவோம்னு தெரியல. ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் பிளேயர் இல்ல. ஃபாஸ்ட் பவுலிங்னால தான் ஸ்டார்டிங் வந்த போது அதுதான் எனக்கு என்னதான் ஸ்பின் வந்து ஒர்க் அவுட் ஆனாலையும் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஒரு டாப் டீம் தான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, நம்ம ஸ்பின்னர் இந்த மாதிரி ஒரு ஆடிட்டோம்னா அன்னைக்கு அந்த நாளைக்கு கை கொடுக்கலன்னா அது ஒரு பெரிய டிராபாக்கு தான் போய் முடியும். அந்த மாதிரி தான் லாஸ்ட் மேட்ச் ஆச்சு. அத்திஷானான்னு ஒண்ணு உள்ள வரலன்னா கண்டிப்பா மேட்ச் அவங்க சைடு தான் போயிருக்கும். அந்த மாதிரி கண்டிப்பா 2 பாஸ் பவுலர் தேவை. பியூரா 2 பாஸ் பவுலர் இருந்தா தான் மேட்ச் வந்து கரெக்டா இருக்கும். இல்ல நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம், ஆல்ரவுண்ட்ல எடுக்கிறதுலயும் அவங்க வந்து கொஞ்சம் சொதப்புறாங்க, அப்புறம் ஸ்பின்னர்ஸ் வந்து நிறைய எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேட்டிங்ல பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவையும் திலக் வர்மாவும் நம்ம வந்து ஃபெயில் ஆகுது. அபிஷேக் சர்மா நல்லாவே பண்ணாரு, அது இன்னும் நம்ம குறை சொல்ல முடியாது. பட் திலக் வர்மா வந்து எல்லா மேட்சும் ஆட முடியாது, எல்லா மேட்சும் வந்து வின் பண்ணி கொடுக்க முடியாது, அவரெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனா சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஒரு ஃபெயிலரு. நீங்க வந்து சால்ட் பாத்தீங்கன்னா 2-3 மேட்ச் எப்படி ஆடினாலும் தெரியும், அவர் எப்படி வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு வந்து சால்ட்னு சொல்ல, சால்ட்டா இருக்கட்டும் இல்ல ஹாரி புருக்கா இருக்கட்டும், இதேதான் தலகால புரியாம ஆடிட்டு இருந்தார் வருண் சக்கரவர்த்தி. ஆனா அது ஏதோ நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்றோம்னு ரியலைஸ் பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டு இப்போ நல்லா 50 அடிக்கிறாரு வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஹோம் கண்டிஷன் வந்து சஞ்சு சாம்சன் ஏன் கண்டினியூஸா அதே பாலுக்கு அவுட் ஆகுறாரு? அவங்க நல்லா பிளான் பண்ணி சூரியகுமார் யாதவ் கூட நாட் ஒன்லி நம்ம சஞ்சு சாம்சனை பிளேம் பண்ண முடியாது. சூரியகுமார் ஸ்கை கூட வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 4 மேட்ச்லும் ஃபிளாப். இல்ல அது உண்மைதான். அதுதான் இவங்க 2 பேரும் தான் நான் சொல்ல வரேன். சோ மத்தவங்க 2 பேரும் டாப் ஆர்டர்ஸ் மத்த 2 பேரை கூட நம்ம வந்து ஓகே, அவங்க வந்து அபிஷேக் சர்மாலாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் ஸ்டைல் கிரிக்கெட் அந்த மாதிரி தான். அவர் அந்த மாதிரி நல்லாவும் பண்றாரு. அது அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னும் போது அவர் பண்ணிட்டோம். அவர் யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனா மத்தவங்க 2 பேரும் என்ன ஒரு மைண்ட் செட், என்ன அவங்களுக்கு வந்து ரோல் கொடுத்துருக்காங்க, எதுவுமே அவங்க வந்து கண்டுக்காம வரோம் போறோம்ன்ற மாதிரி ஆடுறது வந்து ஒரு டாப் ஆர்டர்ஸ் வந்து இது இப்படி பண்ணாக்க கண்டிப்பா மிடில் ஆர்டர்ஸ் மேல தான் ஃபுல் ப்ரெஷர் வரும். எல்லா மேட்சும் அவங்களும் சேவ் பண்ணி தர மாட்டாங்க. அதுக்குதான் தேர்ட் மேட்ச் எக்ஸாம்பிளா இருந்துச்சு. ஒரு 170 ரன்னை வந்து அடிக்க முடியாம தோத்தாங்க. ஸோ வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா பவுலிங்ல பாத்தீங்கன்னா அந்த இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல. ஒரு அட்லீஸ்ட் நான் என்ன நினைச்சேன், ஹர்ஷித் சிங், முகமது ஷமி 2 பேருமே இருப்பாங்க, ரவி பிஷ்னாய் இது உட்காரிக்குவாங்கன்ட்டு. ரவி பிஷ்னாய் வந்தாரு, நல்லா விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரே ஒரு பவுலரை மட்டும் நம்பி போறது வந்து கண்டிப்பா அது வந்து பெரிய பிரச்சனை தான். ஒரு சூசைட் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. எல்லா நாளுமே வந்து அவருடைய நாளும் அமையாது. என்ன பெரிய ஒரு பும்ரா மாதிரி இந்த பிளேயர் இருந்தா கூட வந்து எல்லா நாளும் அந்த ரிதம் கிடைக்காது, எல்லா நாளும் அவருக்கு பிச்சு சப்போர்ட் பண்ணாது. அப்படின்னும் போது கண்டிப்பா ஒரு 2 பாஸ் பவுலரா போகணும். நீ எந்த கண்ட்ரியா இருக்கட்டும் போனாலும் வந்து ஒரு பாஸ் பவுலரா போறது வந்து எப்பவுமே வந்து அது நமக்கு ஒரு டீமுக்கு நல்லது இல்லைன்னு தான் நான் சொல்றேன். இல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலா நம்ம சொன்னோம், சஞ்சு சாம்சன் பத்தி பேசணும், சூரியகுமார் பத்தி பேசணும். நல்லா ஃபார்ம் இருக்கிற ஒரு பிளேயர் திலக் வர்மா. அது லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா பெருசா 2 அடிக்கல அவுட் ஆயிட்டாரு. இந்த மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் பாலே அது மாதிரி சுத்தணுமா? அவர் ஃபார்ம் வந்து அவரே வந்து மாதிரி இருக்கு. இல்ல அதுதான் பேச வரேன். ஏன்னா நீங்க இப்ப அபிஷேக் சர்மாவுக்கு வந்து எஸ்கே சொன்னாரு, அவருடைய ஸ்டைல் ஆஃப் பிளே இந்த மாதிரிதான்ட்டு அக்செப்டபிள். பட் டீமுக்கு ஒருத்தர் இருக்கலாம், ஒரு டீமுக்கு ஒரு வீரேந்திர சேவாக் இருந்தா, ஒரு லக்ஷ்மண் மாதிரி, ஒரு கங்குலி மாதிரி, ஒரு சச்சின் மாதிரி, ஒரு டிராவிட் மாதிரி இருந்தாதான் அந்த டீம் கரெக்டா கட்டமையும். நீங்க வர்றவங்க எல்லாருமே நாங்க இந்த மாதிரிதான் ஆடவோம்னா நீங்க உங்களுடைய அந்த ஸ்டாட்டிக்ஸ் வந்து எப்படின்னா நீங்க வந்து எப்படி அவுட் ஆகுன்னு தெரியாத வரைக்கும் ஒருவேளை அவுட் ஆஃப் 4 மேட்ச்ல வந்து 4 மேட்ச் ஃபெயில் ஆகிறதுக்கு வித்தியாசம் இருக்கு, அவுட் ஆஃப் 4 மேட்ச்ல 2 மேட்ச் ஃபெயில் ஆகிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு பிளேயர் ஆகட்டும் தப்புன்னு சொல்ல வரல, வின் பண்ணி கொடுக்க முடியாது, ஒரு மேட்ச் தான் வின் பண்ணி கொடுக்க முடியும். இல்ல இப்ப என்னுடைய கேள்வியா இருக்கட்டும், எம்ஜியோட கேள்வியா இருக்கட்டும், ஃபெயில் ஆகிறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அபிஷேக் சர்மா ஒன்லி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இல்ல, திலக் வர்மா ஒன்லி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இல்ல, அது அக்செப்டபிள். ஏன்னா அவங்க 2 பேர் மட்டுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இந்த சீரிஸ் ஃபுல்லாவே நல்லா பண்ணிருக்காங்க. எங்களுடைய கொஸ்டின் அதுவே கிடையாது, சுச்சுவேஷன். நீங்க வந்து இப்போ உங்களுக்கு சடனா ஒரு விக்கெட் 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா நீங்க ஒரு ஓவர் சாப்பிடுங்க, தப்பு இல்ல. ஏன்னா அடுத்து நீங்க விழுந்துட்டீங்கன்னா அடுத்த டீம்ல காப்பாத்துறதுக்கு யாரும் இல்ல. அததான் நான் சொல்ல வரேன். திலக் வர்மா பண்ணது நான் வந்து அவர் பண்ணது சரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்பதான் வந்து அவரு எப்படி சொல்றது, ஒரு நியூ பவுலரு இப்பதான் வந்து வந்திருக்காரு டீமுக்குள்ள. ஃபர்ஸ்ட் ஓவரே போடுறாரு, அது என்ன பிச்சு எப்படி வரும், பால் எப்படி வரும், அதுல அது பவுன்ஸ் போடுவாரா இல்ல ஸ்விங் ஆகுமா ஒண்ணுமே தெரியாம வந்து இறங்கி சுத்துறது வந்து அது ஏத்துக்க முடியாது. அது கொஞ்சம் அவர் சேஞ்ச் பண்ணிக்கணும் தான் நானும் நினைக்கிறேன்.
இல்ல சாகிப் கூட அவங்க டீம்ல சாகிப், ஓவர்டன், பிரைடன் கர்ஸ் எல்லாம் சூப்பரா போட்டாங்க. ஏன்னா நம்ம அவங்கள புகழ்ந்துதான் ஆகணும். ஏன்னா பவுலிங் அந்த சாகிப் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர்ல நம்மளுக்கு மொத்தமா காலி பண்ணிட்டாரு நம்ம டாப் ஆர்டரை. செம பவுலிங், நமக்கு கையும் வரல காலம் வரலன்னு சொல்ற மாதிரி தான் பயங்கரமா போட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங், நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த கான்ட்ரவர்சி ஒன்று நடந்துச்சு. ஐ திங்க் நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் என்னுடைய ஒப்பீனியன்ல வந்து அது ரியலி புவர் டெசிஷன் நான் சொல்ல வரேன். நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க சொல்லுங்க. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒரு ஆல்ரவுண்டர் இன்ஜுரி ஆயிட்டாரு. அவருக்கு பியூரான ஒரு பவுலர் எடுத்துட்டு வந்தது வந்து இது வந்து ஒரு சீட்டிங் தான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஆசை தான் தெரியும், பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அது ஒரு சீட்டிங்கா தான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அப்போ ஒரு பிளேயிங் 11 அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா டீமுக்கும் ஒரு அனலைஸ் இருக்கும். ஓகே, இவங்க தான் டாப் ஆர்டர் பவுலர்ஸா, இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், யாரை அடுத்து அனுப்பணும்னு சொல்லிட்டு சடனா இந்த ஒரு கன்கஷன் வந்த உடனே நீங்க ஒரு பியூரான ஒரு பவுலர் எடுத்து வந்து போடும்போது, ஏன்னா ரியாலிட்டி படி பார்த்தா நீங்க ஒரு ரூல்ஸா பார்த்தா ஏன் வரக்கூடாது, ஏன் நான் சிவம் துபே வச்சு 4 ஓவர் போட்டிருப்பான்னு சொல்லலாம். ஆனா ரியாலிட்டி படி பார்த்தா சிவம் துபே ஓவர் போட்டிருக்க மாட்டாரு, அதுதான் உண்மை. அப்படி ஒரு ரிப்ளேஸ்மெண்டா எடுத்து வந்தது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் தப்புன்னு நினைக்கிறேன். சோ உங்களுடைய பாயிண்ட் என்ன நினைக்கிறீங்க? இது எப்படி இருக்குன்னா, நம்ம மிஸ்டேக் வந்து கிடைச்ச வாய்ப்பு வந்து திருத்திக்கிற மாதிரி இருக்கு. நம்மகிட்ட ஒரு பாஸ் பவுலர் இல்ல, உள்ள போயிட்டோம். ஆனா என்னால ஹர்திக் பாண்டியா வந்து சரியா பர்ஃபார்மன்ஸ் இல்லை. உடனே ஹர்திக் ராணா கொண்டு வந்து அவர்கிட்ட ஒரு 3 ஓவர் கொடுத்து அதுல விக்கெட் விழுந்து மேட்ச் வந்து அந்த சைடு மாறுனதுலாம் ஏத்துக்க முடியல என்னால. நான் அதுக்கப்புறம் போயிட்டு நிறைய கூல் பண்ணி கூட பார்த்தேன். நானே இது என்னால ஏத்துக்க முடியல. இது ஒரு எத்திக்கலா இது வந்து கரெக்ட் இல்ல. அது எனக்கு பியூரா ஒரு சீட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நிஜமா சொல்றேன். என்ன அது ரூல்ஸா கூட இருக்கலாம், இல்லன்னு சொல்ல வரல, ரூல்ஸ் தான் அது. ஓகே, அக்செப்டபிள். பட் நீங்க வந்து கண்டிப்பா ஹர்ஷித் ராணா நேத்து ஆடி இருக்க வேண்டியவரானா கண்டிப்பா இல்ல, அதான் உண்மை. அதுதான், ஏன்னா இவங்க வந்த இது படி பார்த்தா. சோ எஸ்கே நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க இப்படி இதை அப்போஸ் பண்றீங்களா இல்ல ரூல்ஸ் படி கரெக்ட் தான் சொல்ல வரீங்களா? இல்ல, இது நானும் தான் அப்போஸ் பண்றேன். எப்படின்னா கேக்குறீங்கன்னா, ஒரு சட்டத்துல இருக்கிற ஓட்டையை வந்து பயன்படுத்தி நம்ம நிறைய பேர் வந்து சீட்டிங் பண்றத பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கு, ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க ஐசிசி. அதுல வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்ணணுமோ அழகா வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு லுக் அண்ட் அது அவங்க கிளியரா சொல்லியிருக்காங்க. லைக் டு லைக் பிளேயர் போது வந்து ஒரு ஆல்ரவுண்டர்ன்றதுக்கான எந்த ஒரு 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 சிம்டம்ஸும் இல்லாத ஒரு பிளேயர், ஒரு பியூர் பவுலர். இல்ல அதெல்லாம் நிறைய அவங்க ஆல்ரவுண்டர் அதெல்லாம் அவங்க நிறைய சொல்லி சமாளிக்கலாம். பட் ஃபேரா பார்த்தா, ஏன்னா கிரிக்கெட் இஸ் எ ஜென்டில்மேன் கேம். நிறைய பேர் நான் அதுதான் ஒரு 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 பேட்டிங் ஆல்ரவுண்டருக்கு ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு அட்லீஸ்ட் முன்னாடி இன்டர்நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல்லே ஆனது இல்லை, ஒரு ஒரு பேட்டிங் இது வரைக்கும் இறங்குனதே இல்லைன்றவர் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர் கன்சிடர் பண்ணி எப்படி ஃபர்ஸ்ட் வந்து ரெஃப்ரீஸ் வந்து அலோவ் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. ஸோ இந்தியன்றதுனால இது வந்து தப்பு பண்ணாலே வந்து சப்போர்ட் பண்ணுமான்றதுக்கு அது ஒண்ணுக்கு இல்ல, அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு மேட்ச் பார்க்கும்போது எனக்கு ரியல் டிசப்பாயின்மெண்டா ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஒருவேளை ஹர்ஷித் ராணா இல்லாட்டி அவங்க சீரிஸ் சூப்பரா முடிஞ்சு. இல்ல 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 அப்படி இல்ல, அப்படி சொல்ல முடியாது. அது எப்படினாலும் போயிருக்கும். இவங்க பண்ணது தப்பு தான். ஆனா வந்து அதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டாங்க இந்தியா. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு செகண்ட் ஹாப்ல தான் வந்தார் ஹர்ஷித் ராணா. அதுக்கு முன்னாடியே அந்த நீங்க பாத்தீங்கன்னா யாரு பட்லரா இருக்கட்டும், சால்ட், பென்டகட் எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. அவர் ஹர்ஷித் ராணா வந்து வின்னிங்ல இருந்த டைம் ஒரு ஆல்மோஸ்ட் வின்னிங் நோக்கி போயிட்டாங்க. இருந்தாலும் வின் பண்ணிருப்பாங்களா 100% சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 3 அதுவே தப்புன்னு தான் நான் சொல்ல வரேன். வேர்ல்ட் கப்ல போட்டு நீங்க அதுவே நான் தப்புன்னு சொல்ல வரேன். எப்படின்னா நீங்க இனிஷியலா ஏன்னா இன்ஜுரி பட்ட உடனே நீங்க சொன்னது தப்பு. ஆனா அதான் சொல்ல வரேன். சோ எனக்கு அது கண்டிப்பா ரியலா தெரியுது, அது ஷூரா தெரியுது, அது மிஸ்யூஸ் பண்ணாங்க. ஆனா வந்து வந்ததுனால மட்டும்தான் வின் பண்ணாங்களான்னு நம்ம அடிச்சு சொல்ல முடியாது. இல்ல நான் வந்து இதுல இந்தியன் டீமையும் என்னால பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து இருக்கிற இதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் அந்த ரூல்ஸ்லயும் கொஞ்சம் இதெல்லாம் மாத்தணும். அட்லீஸ்ட் ஆப்போசிட் கேப்டன் கிட்டே கொஞ்சம் சஜெக்ட் பண்ணணும்னு சொல்ல வரேன். இந்த பிளேயருக்கு இந்த பிளேயர் தான் லைக் டு லைக் அப்படின்னா ஒரு சஜெக்ஷன் எடுத்து வந்துடலாம். ஏன்னா இதுவே வேற டீம் பண்ணியிருந்தா நம்மளும் இப்படிதான் கத்திட்டு இருப்போம், நீங்க பண்ணது தப்புடான்னு சொல்லிட்டு அதே தான் அவங்களும் செய்யறாங்க. ஓகே, பட் இது வந்து நீங்க நாங்க இருக்குதுப்பா சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போயிடலாம். இது வந்து ஐசிசியும் கொஞ்சம் யோசிக்கணும். சோ அதை பார்த்துருந்தா கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஐ திங்க் 5th T20 ஆல்ரெடி சீரிஸ் வந்து லைன் ஆயிடுச்சு. இந்தியா பக்கம் தான் சீரிஸ் வின் பண்ணிட்டோம். அவங்க சைடும் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம சைடும் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சான்ஸ் கிடைக்காத பிளேயர்ஸ்க்கெல்லாம் அந்த ஓடி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி. பட் லாஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவ்ஸ் இங்கிலாந்து பக்கமும் தெரிஞ்சுது.
இப்ப மும்பை வேன்கடேன்றதுனால உங்களுக்கு வேன்கடே கிரவுண்ட் தெரியும். இனிஷியலா கொஞ்சம் பால் ஸ்விங் ஆகும். அதை மட்டும் ஒரு 6 ஓவர் சமாளிச்சிட்டோம்னா அப்புறம் பேட்டிங் பாரடைஸ் தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கிரவுண்டு எஸ்கே உடைய கிரவுண்ட், ஹோம் கிரவுண்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது அடுத்த மேட்ச் என்னவா இருக்கும், என்ன சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? பட்டாசா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நம்ம சேஞ்சஸ் போய் ப்ரிடிக்ட் பண்றது வந்து இப்போ 2 இயர்லின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டெஸ்டிங் மேட்ச்னால யார் வேணா உள்ள கொண்டு வரலாம். பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தா மேக்ஸிமம் நம்ம டாப் ஆர்டர்ல வந்து சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அப்படி பண்ணா மட்டும்தான் அது நியாயமாவும் இருக்கும். மிடில் ஆர்டர்ல துருவஜர்களுக்கும் சரி வாய்ப்பு கொடுக்கலான்ற மாதிரி இருக்கு. எஸ்கே இது ஒரு ஃபார்மாலிட்டி மேட்ச் தான். அதனால வந்து எல்லாருமே ரெண்டு டீம்லயுமே வந்து சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியாவெல்லாம் வந்து ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு தோணுது. ஓடிஐ டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஓடிஐ டீம்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும். அதனால வந்து ஹர்ஷித் ராணா உள்ள வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. வேற யார் பெஞ்சில் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே பிளே பண்ணிட்டாங்க. துருவ் ஜுரல் மட்டும்தான் இந்த மேட்ச் உட்காந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து மேபி இந்த வேற யாருக்கு மத்தவங்க எல்லாருக்குமே சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்ல. இது அவ்வளோ நம்ம ஒரு பயங்கரமான மேட்சா எதிர்பார்க்கணுமான்னு தெரியல. ஏன்னா 2 டீமுமே வந்து சீரீஸ் முடிஞ்சிடுச்சுன்றதுனால வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான் ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே, பார்ப்போம். ஏன்னா மும்பை கிரவுண்டுன்றால நல்ல எக்ஸ்பெக்டட் ஃபேன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இது ஒரு T20 ஒரு ஓடிஐக்கு ஒரு நல்ல ட்ரையலாகவும் பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஸோ வில் சி 5th மேட்ச் எப்படி அமையுதுன்னு பார்ப்போம். உங்களை 5th மேட்ச்